ஓகே ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மைன்கிராஃப்ட் தான் விளையாட போகிறோம். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா டாக்ஸை டேம் பண்ண போகிறேன். சாரி உல்ஸை வந்து டேம் பண்ண போகிறேன். போன வீடியோவில் வந்து நம்ம இது வந்து தேர்ட் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. போன பார்ட்டில் வந்து நம்ம அயன் மைனிங் பண்ணோம் தெரியுமா, அது இந்த பத்திரமா இருக்குது. அந்த அயனை வச்சு ஸ்வாடு செய்யலாமா, பிக்ஆக்ஸ் பண்ணலாமா, இன்னும் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி ஆக்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து உல்ஸை டேம் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா ஸ்கெலிட்டன்ஸ் தேவை. ஸ்கெலிட்டன்ஸ் தேவை. அதுவும் அங்கே ஒரு டாக் இருக்குங்க, அந்த ஏறிக்கிட்டு இருக்கு. டாக் தானா? இல்லை சாரிங்க, பூனை. நீங்கள் பாருங்கள், இதுக்குள்ளே எத்தனை பூனையை அடைச்சி வச்சுருக்காங்க. இல்லை, அந்த பூனை வந்து விழுந்துடுதுங்க உள்ள. எல்லாம் வெளியே வாங்கடா பூனைங்களா, காப்பாற்றி விட்றேன் உங்களை. எனக்கு க்ரீப்பர் தொல்லை இருக்காதுங்க முக்கியமாக. ஓகே, இப்போ இந்த பக்கம் ஒரு ஸ்கெலிட்டனை பார்த்தேன் நான் ஸ்டார்டிங்கில். இப்போ அதை அடிச்சு போட்டுற வேண்டியது தான். அங்கே ஒரு ஸ்கெலிட்டன் பை இருக்காண்டா. அப்படியே வாடா தம்பி. 2-3 பேர் 2 ஸ்கெலிட்டனை பார்த்தேன். ஓகே, இந்த பக்கம்தான் இவே இருப்பான். தம்பி அயன்கோலம் இங்கே வாப்பா. ஸ்கெலிட்டன் வாயா. தம்பி அயன்கோலம் என்னப்பா பண்ணுற தம்பி ஏழை அயன்கோலம், உன்னை நம்பியிருக்க கூடாதுடா டேய். தனியாக வந்து மாட்டிக்கிட்டான்டா. டே ஸ்கெலிட்டன் மேலே நில்றா. சாவுடா தலை மண்டையா. ஒரு பவு கொடுத்துருக்கான்டா. அதுமே பவு கிடச்சிருக்கு. ஓகே, இன்னொருத்தர் இருந்தேன். அங்கே ஒரு ஸ்கெலிட்டன் 2 எலும்பு இருக்குது. எலும்பு தேவைங்க. பக்கமே கிரீப்பர் வந்து அடிச்சிட போகுது. வா எங்கள் பவுக்கு ஹெல்த்தே இல்லைங்க. சட்டி அந்த அன்னைக்குதாங்க அவன். ஓகே, நான் இப்போ இங்கே என்ன தேடிக்கிட்டு இருந்தேன்னா இந்த ட்ரேடர் பையன் இருக்கான் தெரியுமா, அவன் 2 லேமாவை கூப்பிட்டு வந்தான். அந்த எச்சுத்துப்பியோட அந்த இது கீழே இங்கே தான் எங்கேயோ விழுந்து கிடந்துச்சு பார்த்தேன். அது பேர் நாங்கள் லீஷ் பண்ணுவோமே, அது இங்கே தான் எங்கேயோ விழுந்து கிடந்துச்சு பார்த்தேன். ஒரு லாமா இங்கே தான் நம்ம ஒரு வீடியோவில் நம்ம ஒரு லாமாவை கொலை பண்ணோம் தெரியுமா, அது இங்கே தான் எங்கேயோ விழுந்து கிடந்துச்சு. இந்த வெள்ளை கலரில் இருக்கிற வேறு எதுவும் இல்லை. ஒரு ஷீப்போட விடுதேன். நான் செத்து போச்சுன்னு சொல்லி தான் மாட்டி வச்சுருக்கேன். நான் கூட கேவுன்னு நினச்சேங்க அதை பார்த்து. அடே ட்ரேட்ரே லீஷங்களா, நானும் சட்டு புட்டுண்டு லீஷ் எடுத்து டக்குன்னு இந்த வீடியோவை முடிக்கலான்னு பார்க்குறேன். லீஷ் எடுத்து அயன்கோலமோட மாட்டி விட்டு இதாங்க லீஷ் இருந்துச்சு, தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, நான் கூட எவனோ சாம்பி வந்துட்டானு தான் நினச்சேன். நல்ல வேலை வரல. டே அயன்கோலம் பேசாமல் அவனை அடிச்சு கூட ஓடுவாங்க. ஒய் அந்த இருக்காங்க எலும்பு பையன். கண்ட நேரத்தில் தான் மெசேஜ் வரும். சரி, அதை இப்போ வந்து நம்ம பெருசு பற்றிக்க வேணாம். ஏய், கோழி முட்டை போட்டிருக்கியா? ஓகே, இப்போ அந்த ஸ்கெலிட்டனை வந்து அம்பு விட்டுருமா பேசாமல். எங்கே விட முடியல. ஏய் ஸ்கெலிட்டன் இங்கே வாடா. அவனை யாரும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டே என்ன தாண்டி அட்டாக் பண்ணுறான். வேறு வழியே அயன்கோலத்தை அடிச்சு தர வேண்டியதான். இல்லைன்னா இந்த சூனாப்பானை அவன் போட்டு தரலாமா, லீஸ் தருவானா? ஏழை இல்லைடா. லேமாவை கொலை பண்ணா லீஸ் கழிச்சிச்சு. இவனையும் கொலை பண்ணி பார்ப்போம். லீஸாடா
அந்த பையன் தராமல் போயிட்டாங்க. தம்பி 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 நான் எதனால் அடித்தேன்னா, இங்கே வந்து ஒரு அப்பாவி கூட்டம் இருக்குப்பா, அதை வந்து நீ காப்பாற்றுப்பா. வேறு எதுக்கு நான் உன்னை அடிக்கிறப்பா நான், புரிஞ்சுக்கோப்பா தம்பி. அயன்கோலம் இங்கே அவனை நம்ம அடிக்கவே தான் அங்கே வரியா அவன். அப்படியே அயன்கோலம் உன்னை நான் கொண்டு அயனாச்சும் எடுத்துருப்பேன்டா. இங்கே அவனை கொலை பண்ணுறத தவிர்த்து இப்போ வேறு எனக்கு வேறு வழி தெரில. ஓகே ஃபாக்ஸ் சாரி உல்ஃப் பார்த்தீங்க. ஐயோ லீஸ் இங்கே தாங்க எங்கேயோ கடந்துச்சு. ஐயோ அந்த அயன்கோலம் பேரத்துக்கு எங்கிட்ட போயிருக்காங்க நினச்சி போகிறேன். வந்துடாம அந்த இருக்காங்க. ஹேய் கருப்பு பூனை, இங்கே ஒரு கேவ் இருக்குது, நோட்டீஸ் பண்ணிக்குவோம் தம்பி. இன்னும் என்ன எதுவும் அடிக்க வரான்னு. சரி லீஷை தேடுவோம். இங்கே தாங்க இருந்துச்சு. இந்த லீஷை தேடிட்டு இவனை லீஸ் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த அயன்கோலமை லீஸ் பண்ணிடுவோம். ஓ இங்கே தாங்க இங்கே இருந்து இந்த இருக்குங்க லீஸு. ஓ ட்ரேடர் தம்பி நமக்கு லீஸை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஒன்றும் இல்லை, ட்ரேடரோட லாமா இருக்குது தெரியுமா, அந்த லாமா எங்கடா அவன் அயன்குளத்தை. தம்பி 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 லீஸ் அவ்வளோதான்ப்பா. இப்போ நான் போகிற பக்கம்தான் வரணும். மண்டானே அந்த பையன் வேறு எங்கேயாச்சும் போனேன்னு வச்சுக்கடா, பொட்டேட்டோ சாப்பிட்ருவோங்க. ஓகே இங்கே கொஞ்சம் பொட்டேட்டோ எடுத்துக்கு போவோம். அப்படியே போகுது, சேஃப் கிடையாது. ஓகே தேவையான சாப்பாடு சாப்பிட்டாச்சு. வாங்க போய் நம்ம அந்த மண்டையை நான் அடிப்போம். ஓகே இப்போ அவனை கண்டுபிடிக்கிறது பிரச்சனை இல்லை, அவனை கண்டுபிடிக்கிறது பிரச்சனை இல்லைங்க. நம்மகிட்ட அயன்கோலம் இருக்கையால் இருக்கார் எங்கள் அகோலை வேணும், நம்மளை தான் அடிக்க வரான்னு நினச்சேன். இங்கே வந்தா இருக்காங்க இன்னொரு ட்ரேட்ரு, அவனை அடித்து லீஸு அப்புறமேட்டு எடுத்துக்குவோம், பொறுமையாக எடுப்போம். ஓகே தம்பி அயன்கோலம் இங்கே தான்ப்பா இருக்காங்க அவங்க, வாப்பா. இங்கே வந்தா இருக்காங்க 2-3 பேர். ஏன் உல்ஃப் இங்கே தான் இருக்குது பாருங்க. உல்ஃபுக்கு இங்கேயாவது அப்படியே போன கொடுப்போம். பவுண்டுது இந்த ஒரு உல்ஃப் அடித்தா அவ்வளோதாங்க, நம்ம சோழி முடிஞ்சிச்சு. அயன்கோலம் கமான்றா அயன்கோலம், அவன் அடி. ஐயோ சாரா ஒன்று அடிச்சிட்டேன். ஓ அவ்வளோ பவு கிடச்சிருக்கு. வாவ் சூப்பர். அயன்கோலம் பாதி பேர்த்த முடிச்சிட்டான்டா. யாரா நடிக்கிறவன்? அங்கே இன்னொருத்தர் இருக்கான்டா. ஏன் லீஸு கலண்டுருச்சு. ஓ அயன்கோலம் தப்பிச்சு போயிட்டாப்புல. அர்றா அப்படி தான் அயன்கோலம் ஆடி. சூப்பர் அயன்கோலம். எங்கள் அயன்கோலம் சரியான டேமேஜு. ஓகே இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற 3 அயன் எடுத்து இவனுக்கு சாப்பிட கொடுப்போமா இல்லை அவனை போட்டு தெரியுமா? ஆத்தி இங்கேருந்து கீழே கொச்சா ஒன்றும் தெரியாது. இங்கே ஜாம்பி பயபுள்ள இருக்கான். தம்பி வாப்பா அயன்கோலம். ஓகே ரோட்டன் ஃப்ரெஷ் கிடச்சிருக்கு. இந்த பன்னியை பொறுத்துருவோம், 2 மீட்டு கிடைக்கும். ஓகே சூப்பரு. இப்போ 6 போன் இருக்குது. ஓகே இந்த உல்ஃபை டேம் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். ஏ உல்ஃப் இங்கே வா உல்ஃப். ஸ்கெல்ட் அந்த உள்ள இருக்காது. ஐயோ டேமுன்னு காட்டுச்சு. ஏங்க ஏய் அதுக்குள்ள டேம் ஆயிடுச்சுங்க. 6 இருந்துச்சு, நான் 2 போன் தான் கொடுத்தேன். சூப்பரு. ஓகே இப்போ ஒரு உல்ஃபா டாக் கிடச்சிருச்சு எனக்கு.
இப்போ என்ன செய்ய போகிறேன், இங்கே ஸ்டிக் ஒன்று வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இது பண்ணி விட்டுறலாம். ஒன்று மட்டும் மைன் பண்ணிக்கலாம், மீன் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா எங்களை இப்படி வச்சு இந்த லீஸை கொண்டு போய், இது லீஸ் எங்கயா, லீஸை கையில் தான் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, கட்டி விட்டாச்சு. ஓகே, அடுத்து வந்து பூனையை கட்டு. டேய் என்னடா ஒரு இல்லாமல் தான் கொண்டு இருக்கேன், மற்ற இல்லாமல் வேங்கடா, கொலை பண்ணுங்க அவனை. இன்னொரு லீஸ் கிடச்சிருச்சு, சூப்பரு. ஓகே, இன்னொரு லீஸ் கிடச்சிருச்சு. மழை பெய்யுது. ஓகே ஓகே, முடிஞ்சா கேட்டு டேம்னு பார்க்குறேன் இதே வீடியோவில். கேட்டுக்கு தேவையானது அது ஃபிஷ்ஷு. நம்மகிட்ட இப்போதைக்கு ஃபிஷ் இல்லை, ஏன்னா சுற்றி எங்கேயுமே நீரே மீன் கடலே காணோம். ஓகே, இப்போதைக்கு போன் வேணாம், போனை தூக்கி உள்ளவை, பொட்டேட்டோ இருக்கட்டும், பவ்வோ தூக்கி உள்ளவை, ஏரோ தூக்கி உள்ளவை, மீட்டை தூக்கி இங்கே வை, பொட்டேட்டோ 6 இருக்கட்டும், பிக்காக்ஸு. ஓகே, மற்றெல்லாம் இருக்கட்டும். அப்படியே லீஸ் எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு இது என்ன பண்ணலான்னா சிப்ஸ் சொல்ல போகிறேன். உட்கார வச்சிடலாம் இங்கே பேசாமல். ஐயோ, சிட். ஆஹா, சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கேட் வந்துடுச்சுங்க. பொருங்க, நான் கொஞ்சம் கிட்டக்க போட்டுக்கலாம். ஓகே, நைஸு. இங்கே போட்டுக்கலாம், கரெக்டாக 1 இன்ச்சு தான் இருக்கணும். ஓகே, லீஸ். ஓகே, இங்கே மாட்டி விட்டாச்சு. இப்போ இன்னொரு பூனையை போய் லீஸ் பண்ணோம். பூனையை பிடிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது, அது கிட்ட போனாலே ஓடி போயிடும். இங்கே பாருங்கள், நான் கிட்ட தான் போனேன், அதுக்கே ஓடி போயிடுச்சுங்க. ஏன்டா அத்துணூண்டு போந்துக்குள்ள நான் இப்போ வருவேன். ஓகே, இங்கே ஒரு பூனை இருந்துச்சு. ஏங்க இங்கே ஒரு லீஷ் இருக்குடா, எடுத்துக்கோ. ஓகே, 2 லீஷ். இங்கே பவ்வா, ஐயோ கேட்டன்ஸ் வந்தேனே. பரவாயில்ல, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிவிடுவோம், க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். இந்த இடத்துல நிறையா பூனை இருந்துச்சு இல்லையா, அதில் ஒரு பூனை கண்டிப்பாக சொல்கிறேன் இங்கே தான் எங்கேயாச்சும் எதுலையாச்சும் மாட்டிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, கோழி முட்டை போட்டிருக்கு, தூக்கி போல். நாங்கள் உடஞ்சி போச்சு, தூக்கி போட்டா. முர்றா எல்லாத்தையும், முர்றான்றேன். ஓகே, இதுக்குள்ள பூனை இருக்கா தம்பி? பூனை இதில் பூனை இல்லை, இதில் கோழி தான் இருக்குது. அது எம்டியாக கிடக்கு, ஏன்னா அதுக்குள்ளே பண்ணியை போட்டு தரட்டும். நாங்கள் கொய்யால மேலே ஏறினா கீழே தெளிவுறா இங்கே. ஓகே, இங்கேயும் எதுவுமே இல்லை. இங்கே வந்தாலும் இந்த உள்ளே வச்சு தப்பிச்சு போயிடுவாங்களே. அங்கே ஒரு கேட் இருக்குது, சைஸாக போய் ஒரு 2 பூனை இருக்குங்க. வா, இந்த பூனை எனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கு அப்படியே பின்னாடி சைஸ் தெரியாமல் போவோம். ஆஹா, இங்கே அப்படியே பின்னாடி போய் பெரிசை போட்டுருவோம். கிட்ட கூட போட மாட்டேங்குதே. பார், இந்த நாய்க்குட்டியா பார், ஒரு அமைதியாக உட்காந்துருக்கு. ஏய், ஏன்னா விட்டா கயிறை இழுத்து விட்டு வந்துடுவோம் போல். போங்கிட்டு போ 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 போ, கதவை கிட்ட போ, கதவை கிட்ட போ, இன்னும் போ, தள்ளிப்போ தள்ளிப்போ. ஆஹா, லீஸ் காட்டுச்சே இப்போ. ஓகே, அதோட ஸ்பீடு குறைஞ்சிச்சு, நான் நினைக்கிறேன். ஐயோ, வசமாக மாட்டுச்சே கருப்பா. இந்த பூனை பேர் கருப்பாக வச்சேன், ஏன்னா கருப்பு கலர் லைட்டாக இருக்குது. ஆஹா, பூனையை காலமே இந்த இருக்கு. நில்லு பூனை, நில்லு நில்லு நில்லு.
ஆஹா சிட் பாருங்க, இங்கே ஒரு பூனை இருக்குது. இதுக்கு பேர் வந்து கிட்டின்னு வச்சலாமா? கிட்டி பூனை மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. ரோஸ்ட் பண்ணி ஏற்ற மாதிரி நில்லுப்பாயே. இதுக்கு லீஸ் பண்ணிட்டேங்க. வருங்க லீஸ் பண்ணிட்டேன். ஆடா ஓகே. இப்போ இன்னொன்று என்ன பண்ணுறோம்னா பிக்காக்ஸ் எடுக்கிறோம். இன்னொன்று இங்கேக்குள்ளே அதை மைண்ட் பண்ணுறோம். ஓகே. இப்போ சிட் சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு சிட் சொல்லணும்னா நம்ம கண்டிப்பாக அதை டேம் பண்ணியே ஆகணும். ஓகே, பூனையை ரிலீஸ் பண்ணியாச்சு. அதாவது தப்பிக்க முடியாதுங்க இப்போ. ஆனால் ஓடிக்கிட்டே இருக்கே. பாருங்க 2 பேரும் சொல்கிறேன். கீப்பர் இது ஸ்கெலிட்டன் பண்ணுறீங்க கூட சொன்னால் நான் தள்ளி விட்ருங்க. சாரி, பற்றி விட்ருங்க. நான் சரியா நில்றா கோழி பயிலே. சிக்கனை மட்டும் எடுத்துக்கோங்க. ஐயோ, சிக்கனில் கொஞ்சம் நான் ஃபெதரும் சேர்ந்து வருதே. ஃபெதரை வச்சு ஏதாச்சும் பண்ண முடியும் தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா ஃபெதரை வச்சு எனக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஃபெதரை வச்சு என்ன செய்வாங்க? புக்குக்கு எழுதுறதுக்கு அந்த குரலா என்னமோ ஒரு பேர், குழைலா என்னமோன்னு சொல்லுவாங்க, அது தருவாங்க நான் நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு ஆட்டுக்குடி ஒன்று இருக்கு. வெட்டு சாவு உள்ள நட்டு வை. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தேன்னா உல்ஃபை டேம் பண்ணுறோன்னு சொன்னேன். டேம் பண்ணியாச்சு. கேட்டை பிடிக்கலான்னு சொன்னோம். கேட்டை பிடிச்சாச்சு. ஆனால் அதை டேம் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபிஷ்ஷு தேவை. அந்த ஃபிஷ் இங்கே சுற்றி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், கடலையே காணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நான் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, பொசிஷன் இருக்குது தெரியுமா? பொசிஷன் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அவளுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற வீட்டை பூரா தின்னுப்பா, தின்றா. ஓகே, பசிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேட்ரு ஏதாச்சும் ட்ரேட் பண்ணுறானான்னு பார்ப்போம் வாங்க. அப்படி ட்ரேட்ரு நீங்கள் பக்கெட் ஆஃப் ஃபிஷ்ஷு. ஆஹா 5 எம்எல். ஃபிஷ்ஷாக கூட கலாமே, கேட்ட டைம் பண்ணலாமே. நம்ம இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்கலான்னா நம்ம சொல்கிறோம். சூ சார்லஸ் மல்டிப்ளேயர் நம்ம கசனோட விளையாடுறோன்னு சொல்லியிருந்தோம். அவங்க ஃபஸ்ட்டு வீக்கே வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க, கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. சூ சார்லஸ் மல்டிப்ளேயர் நம்ம கசன் கூட மே 1 வீக் விளையாட போகிறோம். இங்கே பாருங்கள், நான் அவனை எடுத்துகிட்டு போவே நட்டு வைக்கிறேன். சூப்பர்வா. மேலே கோல்டு இருக்கு, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ 26 பொட்டேட்டோஸ் இருக்கே. தம்பி என்னப்பா பொட்டேட்டோ கொடுத்த எம்எல் எடுத்துற? என்னன்னாங்க பொட்டேட்டோ கொடுத்த எம்எல் எடுக்க காமிக்கிறியா? ஏய், 26 பொட்டேட்டோவுக்கு 1 எம்எல் ரெட். 1 எம்எல் எடுக்க 6 பிரெட்டா? ஒரு அந்த ட்ரேடருங்க ட்ரேடர் 1 எம்எல் எடுக்க என்ன தருவேன் ட்ரேடர்? சொல்லு ட்ரேடர். 1 எம்எல் அடுக்கு பூச்சண்டு. இது என்னதுராது? பம்கின் சீட்ஸு. இதெல்லாம் தேவையில்லைங்க. ஐயோ 5 எம்எல் எடுத்து இப்போ இவன் கரெக்டாக 26 பொட்டேட்டோ வேணுன்றானே. என் தம்பி எல்லாம் தர முடியாதுப்பா. 26 பொட்டேட்டோக்கு ஒரே 1 எம்எல் எடுத்தாங்க தெரியும். ஆஹா, இங்கே ஒரு பூனை ஒன்று இருக்கு. வாங்க கட்டி போட்டுரும். அவ்வளோதான், மாட்டிக்கிச்சு. டேம் பண்ணுறா. சாரி, லீஸ் பண்ணுறா. ஏன்டா லீஸ் கட்ட மாட்டேங்குது? ஏங்க லீஸ் கட்ட மாட்டேங்குது? போடுறேன், நானும் கூட்டுக்குள்ளே வரேன். கூண்டுக்குள்ளே வந்தால் தான் லீஸ் கட்டுமா? தம்பி லீஸ் பண்ணுறா. லீஸ் காட்டுச்சுடாப்ப. ஏய் லீஸ் பண்ணுறா. கருவாயா? இல்லை வெள்ளையும் கருப்பும் சேர்ந்துருக்கு. ஏழை லீஸ் பண்ணுறா. சீடு கிடச்சிருக்கு. கோழிக்கு போடு சீடை. ஃபீட். ஓகே, கோழி ஃபார்மை வந்து அப்புறமேட்டு நம்ம போட்டு தள்ள வேண்டியதுதான். தம்பி ஆடிக்கிட்டே இருந்தேன், நான் கொலை பண்ணிடுவேன்.
அப்பாடா ரீச் பண்ணியாச்சுங்க. ரீச் பண்ணிட்டோம், இது ரீச் பண்ணியாச்சு. சூப்பர். போய் கட்டி விட்டுற வேண்டியது தான். இங்கே பாடுறா, உன்னைய மாதிரியே ஒரு பூனை சுற்றுறீங்க. ஹே இங்கே பாரு, பின்னாடி உன்னைய மாதிரியே ஒரு பூனை இருக்கு. ஓகே, இப்போ இதை இங்கே கட்டி விட்றது, இது இங்கே கட்டி விட்ருமா? எங்கள் அது தப்பிச்சு ஓடிடுச்சுங்க. ஆஹா, நல்ல பூனை தப்பிச்சு போயிடுச்சு. நொல்ல பூனை மாட்டிக்கிச்சு அதுக்கு பதிலாக. ஏய் கருவாயா நில்றா இதுக்குள்ள. ஆஹா, தப்பிச்சிருச்சே தப்பிச்சிருச்சே தப்பிச்சிருச்சே. நின்று. ஐயோ அது பேர் கூட என்ன மறந்து போச்சு. நில்லு தப்பிச்ச போறியா? இங்கே ஒன்று எனக்கு கிடைக்காத வேறு யாருக்கும் கிடைக்கூடாதுதான். சாவு. இந்த பூனையை சாவடிச்சுட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். நில்லு. செத்துரு. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆட்டை காட்டுக்கிட்டு இருக்கேன். பூனை எனக்கு கிடைக்காது, யாருக்கும் கிடைக்கூடாது. ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க வந்து மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் என்ன கேட்குறேன், ஒரு லைக் தான் நான் கேட்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு லைக்கை போட்டு தட்டி விட்ருங்க, ஒரு லைக்கை தெறிக்க விடுங்க எல்லோரும். ஏழை அயங்கோடமாக சாவடிச்சிட்டா நீங்கள் என்ன பெரிய இவங்களாடா? சாவடிச்சிட்டான்டா. ஓகே, அந்த ஸ்கெலிட்டன் நம்ம வந்து என்ன பண்ண போகிறேன்னா போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமா? வாங்க போகலாம். அந்த ஸ்கெலிட்டன் பையன் அந்த இருக்கான், வாங்க போவோம். பின்னாடி இருந்தாடா தாக்குற மாடப்பையில மாண்டையா. ஓகே, கிடச்சிருச்சு நமக்கு தேவையான. அது பேர் என்னது, ஹெச்பியா எக்ஸ்பியா நம்ம ஒன்று. எங்கள் அந்த பூனை மாட்டான், இந்த பூனை வந்து மாட்டிக்கிச்சே, அதாங்க வருத்தமாக இருக்குது. ஓகே, ஸ்கெலிட்டனை போட்டு தெரியாச்சு, உள்ஃபட்டேம் பண்ணியாச்சு. பூனையை வந்து பண்ணிட்டோம். ஓ இங்கே அந்த பூனை வந்து விட்டுருவோம். அந்த பூனை வந்து விட்டுரு, நானே சொல்லிடுறேன். அந்த பூனை வந்து விட்டுறேன். அந்த வெள்ளை பூனை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. வெள்ளை பூனை தான் எனக்கு வேணும். வெள்ளை பூனை வந்துரு. ரீச் பண்ணிட்டேன். அந்த பூனையை அன்லீஸ் பண்ணிடுவோம். இல்லை அந்த பூனையை சாவடிச்சிடுவோம். இங்கே பாருங்கள், இந்த பூனை எப்படி வான்னு சொன்ன டக்குன்னு வந்துடுச்சு. இந்த பூனை ஆனால் பிடிக்குது. நான் அடிச்சிருப்பேன்டா. உள்ஃப் அடிச்சிருப்பேன் உன்னால் கொஞ்சம் நேரத்தில். இந்த ரெண்டடி வாங்கிட்டு போயிரு. உள்ஃப் பின்னாடி போய் வாங்கிச்சுட்டேன்னா தெரியாதா? ஓகே, வெள்ளை பூனையை மாட்டிக்கிட்டோம். வெள்ளை பூனையை மாட்டி விட்டாச்சு. கோழியை தூக்கி போட்டுரும். எங்கள் முட்டையை தூக்கி போட முடியும். இந்த முட்டையை வச்சு என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள். அப்புறம் ஃபெதரை வச்சு என்ன பண்ண முடியும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. பாய். பாருங்கள், வெள்ளை உல்ஃபு வெள்ளை பூனை காம்பினேஷன் நல்லாயிருக்கு. சரி, நம்ம வீட்டுக்குள்ளே போயிடுவோம். ஏங்க அந்த பூனை அந்த கையில் தூக்கி விட்டுருங்க, அப்போ நம்ம தட்டி கீழே விழுந்துட மாட்டோம். ஓகே, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.